வாழ்க ஓகே. வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தவம் நடத்தி கொடுத்ததுக்கும் என்னை அறிமுகப்படுத்தியதற்கும் உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்மா. இப்ப நம்ம இந்த டாபிக் உள்ள போலாம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாங்க பேச போறது பிந்து சக்கரா. ஏன் நான் இதை எடுத்தேன் அப்படின்னாக்க, நடுவுல வரும்போதுதான் அதோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்ல போறேன். ஏன்னா இது ஒரு விதத்துல நம்மளுடைய காயக்கல்பத்தோட இணைந்திருக்குங்கிறது தான் நான் கண்டுபிடிச்சேன். அதனாலதான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். எனக்கு எப்பவுமே நம்ம வேதாத்திரியத்துல ஒரு நிலையிலேயே போயிட்டு இருக்கிறோம். அதை தாண்டி கொஞ்சம் போக வேண்டியது இருக்கு. ஏன்னா இங்க என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருமே படித்தவர்கள், நன்றாக வேதாத்திரத்தை உணர்ந்தவர்கள். அவர்களுக்கு திரும்ப திரும்ப நான் வேதாத்திரத்தை சொல்லிட்டு இருந்தாக்க அவங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால ஒரு புதிய முயற்சியா இதை எடுத்திருக்கிறேன். ஆனா இது புதிய முயற்சி இல்லை, இது மிகவும் வேண்டிய முயற்சி. என்னன்னு பார்க்கலாம். இப்ப பிந்து சக்கரான்னு ஒரு சக்கரா நம்ம படிக்கிறதே இல்லை. நம்ம படிக்கிறது 7 சக்கரங்கள் தான். ஆனா பிந்து சக்கரம்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம எந்த புத்தகத்திலும் படிக்கவில்லை. பொதுவா எந்த யோக புத்தகங்களிலும் இல்லை. ஆனா தந்திர யோகாவில் மட்டும் பிந்து சக்கராவினுடைய முக்கியத்துவத்தையும், அது எவ்வாறு நம் உடம்பை சீராக வைத்துக் கொள்கின்றது, நம்ம உடம்பை எவ்வாறு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளிருக்கின்றது என்று அந்த புத்தகத்துல விரிவாக எழுதியிருக்காங்க. அதனாலதான் இந்த பிந்து சக்கராவை பத்தி நம்ம பார்க்கிறோம். இந்த பிந்து சக்கராவில் இன்னொன்னு என்னன்னாக்க, இந்த பிரபஞ்சத்துக்கும், அதாவது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையில் ஒரு கனெக்டிங் பாயிண்டா, இணைக்கும் பாலமாக இருப்பது பிந்து சக்கரா அப்படிங்கிறாங்க. அது இன்னொரு விதத்துல சொன்னாக்க, யுனிவர்சல் கான்சியஸ்னஸ் அண்ட் அவர் பிசிக்கல் கான்சியஸ்னஸ், மனித உணர்வுக்கும் பிரபஞ்ச உணர்வுக்கும் பாலமாக இருப்பது இந்த சக்கரம். இந்த சக்கரத்தில் இருந்துதான் இந்த உலகமே உருவாக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். இந்த இதை சக்கரா என்று முதலில் நாம் பார்க்குது ஹத யோகாவிலும் தந்திர யோகாவிலும். இங்குதான் நம்ம பார்க்கிறோம். இது எப்படின்னாக்க, அன்மேனிஃபெஸ்டட் டு மேனிஃபெஸ்டட்னு சொல்லுவாங்க. நம்ம பிரபஞ்சமே நமக்கு வெளிப்படையாக தெரியாத ஒரு மறைப்பொருளாக இருக்கின்றது. அந்த மறைப்பொருளான பிரபஞ்சத்திலிருந்து தான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொன்றும் உருவாகி வருகின்றது தான் அந்த கன்செப்ட். அதுல பிரபஞ்சத்திலிருந்து ஒரு பொருள் உருவாகி இந்த கண்ணுக்கு தெரிந்த இந்த உலகத்திற்கு வருவது, நமக்கு நனவுலகத்தில் இருக்கும் இந்த உலகத்திற்கு வர்றதற்கு இடையில், எப்படி நாம இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னால் அம்மாவுடைய கர்ப்பகிரகத்திலிருந்து வளர்ந்து பிறகு வெளியே வந்தோமோ, அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அந்த சக்தி எல்லாம் இணைந்து கிரண்ய கர்ப்பா என்ற கர்ப்பகிரகத்தில் அதற்கு தேவையான ஒரு உருவமாக உருவாகி பிறகு இந்த உலகத்தில் பிறக்கிறதுங்கிறது தான் சொல்றாங்க. அதான் ஈஸ்வரனா பியூர் சாயில், சுத்த வெளியிலிருந்து அந்த சூக்கும உடலுக்கு கர்ப்பத்தின் வழியாக சூக்கும உடலிலிருந்து பருவுடலாக இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் வெளிப்படுகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த படம். இது எதுக்கு சொல்றேன்னாக்க, பிரபஞ்சத்திலிருந்து நாம் இப்பொழுது வந்திருக்கின்றோம். எல்லாமே பிரபஞ்சத்திலிருந்து வருகின்றது. பிரபஞ்சம் வெளியில் தெரியாமல் மறைப்பொருளாக இருக்கிறது. நமக்கு தெரிந்தவெல்லாம் தெரிந்த பொருளாக இருக்கிறது. ஆகையால் இரண்டு உலகம் இருக்கிறது. தெரிந்த உலகம் ஒன்று, கண்களுக்கு தெரியாத, வெளிப்படையில் தெரியாத மறைபொருளாக உள்ள பிரபஞ்சம் ஒன்று இருக்கின்றது. அந்த இரண்டையும் இணைக்கும் பாலம்தான் இந்த பிந்து சக்கரா அப்படிங்கிறது தான் இதனுடைய பதிவு. அப்போ இந்த பிந்து சக்கரா எங்க இருக்கு அப்படின்னாக்க, ஒரு சில பிராமின்ஸ பாத்தீங்கன்னா பின்னாடி, தலைக்கு பின்னாடி ஒரு வால் மாதிரி ஒரு முடியை வளர்த்திருப்பாங்க. அந்த இடம்தான் பிந்து சக்கராவுடைய பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குனாக்க, நம்ம ஆக்னா சக்கராவுக்கும் உம், சகஸ்கார சக்கராவுக்கும் கொஞ்சம் கீழே பின் மண்டையில இருக்கு. பின்னாடி இந்த படத்துல நான் காமிச்சிருக்கேன். மேல சகஸ்கார சக்கரா இருக்கு, கீழே ஆக்னா சக்கரா இருக்கு. அதுக்கு நடுவுல அந்த பிந்து பாயிண்ட நான் காமிச்சிருக்கேன். அதான் பிந்து பாயிண்ட். அதாவது நம்மளுடைய கபாலம் பின்னால் போய் மறுபடியும் கீழே வளைந்து போகுது. பின்னால் போய் வளையிற இடத்துல அந்த பிந்து சக்கரா இருக்கிறது. அப்போ இந்த பிந்து சக்கரம்னா, நம்ம ஒவ்வொரு சக்கரமுக்கும் ஒரு கலரு, ஒரு ஐடியா, அடையாளம் கொடுத்துருக்கோம் இல்லையா? அத மாதிரி பிந்து சக்கராவுக்கு என்னன்னா,
கீழே பாத்தீங்கன்னாக்க அரை சந்திரன், அந்த பிறை சந்திரன் அப்படின்னு சொல்லலாம். கீழே பாத்தீங்கன்னாக்க கிரசன்ட் மூணு நான் கீழே எழுதியிருக்கிறேன். கீழே இருக்கிற படத்துல அதான் மூன். அதுக்கு மேல பாத்தீங்கன்னாக்க ஒரு வெள்ளை புள்ளி இருக்கு, அது ஒயிட் டிராப். இதுக்குரிய கடவுள் யாருன்னா சிவான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இருக்க வேண்டிய தாமரை இதழ்கள் எவ்வளவுனாக்க 23. இதில் இருந்துதான் அந்த அமிர்தம், தேவாமிர்தம் பிறக்கிறது என்று பகவத்கீதாவில் கிருஷ்ணர் குறிப்பிடுகிறார். இந்த பிந்து சக்ராவை அவர் மறைமுகமாக குறிப்பிடுகிறார். அந்த தேவாமிர்தம் உருவாகும் இடம் இந்த பிந்து சக்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பிந்து சக்கராங்கிறது எங்க இருக்குனாக்க நம்ம ஹைப்போதலாமஸ், தெலாமஸ், பிட்யூட்ரி, பீனியல் கிளாண்ட், இந்த பீனியல் கிளாண்ட்ல இருந்து ஒரு நேர்கோடு பின்னால போட்டாக்க அந்த இடம் தான். அந்த ஹைப்போதலாமஸ்க்கும் பின் மண்டைக்கும் ஒரு கனெக்ஷன் ஆகுது. அதாவது நம்மளுடைய சுரப்பிகளுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதான் இத்தனை நாள் நம்ம 7 சக்கரங்களை பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஆகுண சக்கராவுக்கும் சகஸ்கார சக்கராவுக்கும் நடுவுல பார்க்கிற ஒரு சக்கரம் தான் பிந்து சக்கரா. அப்போ இந்த பிந்து சக்கராவுல என்ன இருக்குன்னாக்க இதோட கனெக்ட் பண்ணது ஒரு அமிர்தம் மாதிரி சுரக்குது. அது ஒயிட் பிந்து. அது செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட்னு சொல்லலாம். நம்ம செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் கூட சொல்லலாம். சக்தி, நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி, சுத்தமான சக்தி, சுக்கிலம் அப்படின்னு சொல்லலாம். இது சிவனுக்குரியது, ஆண்மைக்குரியது. இதுக்கு இருக்கும் எது கிரகம் எதுனாக்க நம்ம சந்திரன். அப்போ இந்த ஒயிட் பிந்து, வெள்ளை பிந்து, இந்த சக்தி எதுல இருக்குனாக்க அந்த பிந்து சக்கராவிலிருந்து வடியும் அந்த நீரில் இருக்கிறது. அதுக்கு பேரு தான் பிந்து விசர்கா. பிந்து விசர்கான பிந்து சக்கரத்திலிருந்து வடியும் ஒரு நீர் பொருள். அந்த நீர் பொருள்ல தான் இந்த சக்தி பொருள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ ரெட் பிந்து எதுல இருக்குனாக்க இது ஒரு பெண்மைக்கு உரியது. இதுவும் சூரியனை சார்ந்தது. இது இருக்கும் இடம் மூலாதார சக்கரம். வெள்ளை பிந்து இருப்பது பிந்து விசாரகாவில் இருக்கு. அது மேலிருந்து கீழே வரணும். ரெட் பிந்து கீழே மூலாதார சக்கராவில் இருக்கிறது. அப்ப இந்த இரண்டும் இணையும் பொழுதுதான் நமக்கு அந்த ஆணும் பெண்ணும் இணையும் சக்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குன்னு பார்க்கலாம். அப்போ இந்த ரெட் அந்த ஒயிட், சிவப்பும் வெள்ளையும் இணையும் பொழுது குண்டலினி சக்தி வெளிப்பட்டு அது சுழுமுன நாடி வழியாக சகஸ்கார சக்கராவுக்கு செல்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மெடிடேஷன் மூலம் அந்த பிந்து வர்க்கா என்ற ஒயிட் பிந்து மூலாதார சக்கரத்தில் இருக்கிற சிவப்பு பிந்துவோட இணையும் பொழுது அந்த சக்தி உருவாகி மேலே போகிறது அப்படிங்கிறது ஒரு தியரி. அப்போ இந்த பிந்து சக்கராவை பத்தி தெரியணும்னாக்க இது நான் முதல்லயே சொன்னேன், ஆக்னாவுக்கும் சகஸ்காரத்துக்கும் நடுவுல இருக்குது. அது ஒரு அரை பிறைச்சந்திரன் போல இருக்கும். அது நடுவுல ஒயிட் டிராப் இருக்கும். இது நம்மளுடைய உடல் சக்திக்கு உதாரணமானது. இதிலிருந்து வரும் அந்த சக்திக்கு பெயர் அமிர்தா. அது நம்மளுடைய ஞானத்தை அடைவதற்கு உதவுகிறது. இது 23 இதழ்களை கொண்டது. இது நம்ம தலையில பார்த்தா சுழிகள் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்துக்குமே ஒற்றை சுழி, இரட்டை சுழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுழிங்கிறது இங்கிலீஷ்ல கவுலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுலிக்னா அம்மா பசு குழந்தை பசு மேல நக்கி கொடுக்கும்போது அந்த முடி இந்த மாதிரி பிரிஞ்சு விழுவோம். அதனால இது கவுலிக். இது பிந்து சக்கரா இல்லை. பிந்து சக்கரா இதுக்கு கீழே இருக்கு. இந்த பிந்து சக்கரா பொதுவா ஒரு உறக்க நிலையில் இருக்கும். அது ஒரு புள்ளி. பிந்து அப்படின்னா ஒரு புள்ளி. நம்ம முன்னாடி நெத்தியில வைக்கிற அந்த பொட்டு கூட பிந்துன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா அது ஒரு புள்ளி. புள்ளியாக வைப்பதனால் அதுக்கு பேர் பிந்து. இந்த சக்கராவும் ஒரு பிந்தாக நமக்கு தலையின் பின்பக்கத்தில் இருக்கிறது. அது விழித்து எழுதும் பொழுது அந்த பிந்து நீர் சுரைக்கிறது.
அப்போ அது சுரக்கும் பொழுது நம்ம உடம்பில் அத்தனை விதமான நன்மைகள் உருவாகின்றன. அத்தனை சக்திகளை கொண்ட இடம்தான் பிந்து சக்கரா. அது ஒரு ஆரோக்கியத்திற்கு உரிய இடம் கூட. ஏன்னாக்க இது நம்மளுடைய உடல் சக்தியை உருவாக்குகிறது, மனசக்திக்கும் காரணமாக இருக்கிறது, ஆன்மீக சக்திக்கும் இது மிகவும் காரணமாக இருக்கின்றது. உடலின் நல்லிணக்கம், உடலின் ஆரோக்கியம், உடலின் மகிழ்ச்சி அத்தனைக்கும் மூல காரணமாக இருப்பது இந்த பிந்து சக்கரா. இதுல மன அழுத்தம், பதட்டம், கவலை போன்ற மனது ஒரு ஹெவியா இருக்கிற ஒரு மனபாரம், இந்த மன அழுத்த மன அழுத்த வியாதிகள்னு சொல்லுவோம். இந்த வியாதிகளும் போவதற்கு இது உதவுகிறது. அதே சமயத்துல நம்ம இப்ப பார்த்தோம்னாக்க, யாராவது கிட்ட ஏதாவது தப்பா பண்ணிட்டோம்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம்? தலையில கை வச்சு தலையில சொறிவோம். ஆக்சுவலா தலையில சொறிகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த பிந்து சக்கர இடம் தான். அங்க சொரியும் போது, இல்லைன்னா ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கும் போதும் அந்த பின்னாடி தலையில நம்ம சொறிவோம். லேசா நெகத்தால கீறுவோம். கீறும் போது நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தியான ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி ஒரு அழுகிற குழந்தைக்கு இந்த தலையில பின்பக்கத்தை மெதுவாக தடவி விட்டாக்க அந்த அழுகிற குழந்தை கூட அமைதியாகிவிடும். இன்னும் நம்ம நிறைய விஷயத்துல வீட்டுல நாய் வளர்த்துறவங்க, பூனை வளர்க்குறவங்க எல்லாம் பார்த்தா பின்பது தலையிலிருந்து கழுத்து வரைக்கும் நீவி விட விட அது சந்தோஷமா அப்படியே கொஞ்சிட்டே நிற்கும். அந்த இடம்தான் பிந்து சக்கரா. அதை தடவி விட விட அந்த பிந்து சக்கரா தூண்டப்படுகிறது. தூண்டப்படப்பட அவைகளுக்கு ஒரு அமைதியான ஒரு சந்தோஷத்தை உருவாக்குகிறது. அதுதான் பிந்து சக்கரான்னு சொல்லலாம். இப்ப நான் சொல்ற இந்த உதாரணத்தினால உங்களுக்கு அது அங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். அந்த பிந்து சக்கராவில் வர்றதுதான் அமிர்தா. அதாவது சாவில்லாத ஒரு நிலைமையை கொடுக்கும் ஒரு பொருள் அமிர்தம். அது அமிர்தாங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, மிர் மிரித்தா அப்படின்னாக்க மரிச்சு போகிறது, இறந்து போவது. அது இறக்காமல் இருப்பதற்கு ஏ மிரித்தா அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அது இம்மார்டல், டெத்லெஸ், இறப்பே இல்லாத ஒரு நிலைக்கு ஏ மிர்தா. மிருத்தானா சாவு, ஏ மிருத்தானா சாவில்லாத நிலை. அதுதான் அமிர்தா. நம்ம இத்தனை நாள் அமிர்தம்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தோம். அதுக்கு அர்த்தம் இதுதான். அதே சமயத்துல நம்ம புராணங்கள்ல ஒரு அமிர்தம் படிப்போம். இந்த வலது பக்கம் இருக்கிற இந்த படம் நடுவுல விஷ்ணு இருப்பாரு, ஒரு பக்கம் தேவர்கள், ஒரு பக்கம் அசுரர்கள் வாசிங்கிற பாம்பை வச்சு அந்த இமயமலை மேருமலையை பால்கடலில் கடைவாங்க. இந்த படம் எங்க இருக்கு அப்படின்னாக்க, பேங்காக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல, ஸ்வர்ணபூமிங்கிற அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஒரு 100-150 அடி நீளத்துக்கு நம்ம அந்த என்ட்ரன்ஸ்ல வச்சிருக்காங்க. அவங்க இந்த அமிர்தத்தை கடையும் இந்த உருவச் சிலைகளுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது நாங்க பார்க்கும்போது மெய் சிலிர்த்து போனேன். அங்கதான் விஷ்ணு மோகினி வடிவம் எடுத்து அந்த அமிர்தத்தை அசுரர்களுக்கு கொடுப்பதாக தேவர்களுக்கு கொடுக்கிறார்கள்ங்கிறது புராண கதை. அந்த அமிர்தமும் இந்த அமிர்தமும் யாருக்குரிய ஒன்றே என்று வைத்துக் கொள்ளலாம். அது எப்படின்னு அப்புறம் மறுபடியும் சொல்றேன். அப்ப அமிர்தா என்னன்னு சொல்லிட்டேன். ரைட். அப்போ பிந்து விர்காங்கிறது தான் அந்த வர்ற இடத்துல பாருங்க. இந்த பக்கத்துல பார்த்தா அந்த பிராமின்ஸ் எல்லாம் அந்த தலையில ஒரு முடி வளர்த்திருப்பாங்க. அந்த இடம் தான் பிந்து பாயிண்ட். அப்போ அந்த பிந்துல இருந்து வர்ற ஒரு ஃப்ளூயிட், ஒரு நீர்த்தன்மை உள்ள இருக்கும் தான் பிந்து வர்கா. இந்த படத்துல பக்கத்துல பாத்தீங்கன்னாக்க காஸ்மிக் டிஸ்பென்சிங் பாயிண்ட் போட்டிருப்பேன். கீழே ஒரு ரெட் ஏரோ பக்கத்துல ஒரு வெள்ளை சொட்டு, நீர் சொட்டு மாதிரி டிராப் இருக்கும். அது மேல இருக்கிற பிந்து சக்கராவிலிருந்து சொட்டுகிற அந்த பிந்து வர்கா. இதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்க, பிந்து சக்கராவிலிருந்து உதிரும், முளைக்கும், விடும் அந்த நீர் அப்படின்னு பேரு. இது பிந்து சக்கரா தான் பாயிண்ட் ஆஃப் ரிலீஸ். இங்கிருந்து ரிலீஸ் ஆகுது. இல்லைன்னா பிரபஞ்சத்தினுடைய சக்தி இந்த இடத்தில் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். காஸ்மிக் டிஸ்பென்சிங் பாயிண்ட். இந்த பிந்து வர்க்காங்கிறது அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியை இந்த பிந்து சக்கரா எடுத்து அந்த பிந்து வர்க்காவாக, அந்த துளியாக
அதிலிருந்து வெளிப்படுத்தி நமக்கு கொடுக்கிறதுங்கிறதா இந்த பிந்து சக்ரா. ரைட். அப்போ பிந்து சக்கரம்னா இதுதான். அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய சென்ட்ரல் பாயிண்ட். இந்த இடத்திலிருந்து தான் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு பொருள்களும் உருவாகிறது. இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன். அப்போ நம்மளுடைய ஆத்மா எங்க இருக்குனாக்க, ஆத்மா இந்த இடத்துலதான் இருக்கு. பிரபஞ்சமும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைந்து ஒன்றாக இருப்பது நான் டுயலிட்டி, ஒன்றே ஒன்று. ஆஹ் உம் பிரப ஆஹ் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் தனித்தனியாக இருப்பது இரட்டை பிந்து சக்கரா. அப்போ இது இந்த பிந்து சக்கராவிலிருந்து வரும் இந்த அமிர்தம், அந்த சொட்டு சொட்டாக வரும் தேன், ஹனி துளிகள். அது சொட்டுங்கிறது துளிகள் சொல்லலாம். அந்த ஹனி துளிகள் நேராக வயிற்றுக்கு வந்தால், வயிற்றில் இருக்கிற மணிப்பூரக சக்கரம் அதை ஜீரணம் செய்துவிடும். அந்த மாதிரி ஜீரணம் செய்து விட்டால் நம் உடம்புக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா அதே இதை நம்ம கேசரி முத்திரை மூலம் அந்த பிந்து சக்தி கீழே வராமல் மேலே நிறுத்தினால் அது விசுத்தி சக்கரா போகும். மணிப்பூர சக்கராவுக்கு போகாமல் விசுத்தி சக்கராவுக்கு திசை திருப்பப்பட்டால் விசுத்தி சக்கரா அதை ஒரு உன்னதமான சக்தியாக பிரித்தெடுத்து உடலுக்கு கொடுக்கும். இந்த இடத்துல தான் நான் நம்மளுடைய காயக்கல்பத்தை இணைத்து பார்க்க ஆரம்பிச்சேன். இது இந்த மாதிரி அந்த சக்தி நமக்கு வரும் பொழுது ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுக்கிறது, பிரபஞ்ச அறிவை கொடுக்கிறது. அந்த பிரபஞ்ச அறிவு என்னன்னாக்க, காணல், கேட்டல், உணர்தல், புலனுணர்வு, திறன் கொண்ட நிலை, உணர்வு நிலை, நனவு நிலை, அது பேரறிவு. அப்போ நமக்குள்ள இந்த உலகம் இல்லாமல் பிரபஞ்சத்தையே உணரும் ஒரு நிலையும் இதன் மூலம் கிடைக்கிறது. அதே சமயத்துல இந்த பிந்து பொதுவா ஒண்ணு மேல இருந்து கீழே மணிப்புரத்துல ஜீரணம் ஆயிடும். இல்லைன்னா அதுக்கு கீழே வந்தா நம்ம வித்து குழம்புல இருக்கிற அந்த விந்து நாதம் ஸ்பெர்ம் இல்லைன்னா ஓவா கூட இணையும். இணைந்து அந்த மீண்டும் ஒரு குழந்தை உருவாவதற்கு அது உதவுகிறதுங்கிறது தான் இது. அப்போ இந்த அந்த ஃப்ளூயிட் கீழே வருது இல்லையா, அதை நம்ம மறுபடியும் மேல கொண்டு போக முடியும். நம்ம காயக்கல்பத்தில் என்ன சொல்றோம், மேலிருந்து கீழே வர்ற சக்தியை மீண்டும் கீழே திணிவுபடுத்தி மறுபடியும் மேல ஓஜஸ் மூத்திரம் மூலம் மூச்சு மூலம் மேல கொண்டு போகிறோம். இதுல அதே தான் சொல்றாங்க. அந்த சக்தியை கேசரி முத்திரை மூலம் நிறுத்தி கீழே வராமல் தடுத்து விசுதி சக்கராவுக்கு அனுப்ப முடியும். கீழே மூலாதார சக்கரத்துக்கு வந்த அந்த சக்தியையும் ஒரு தேவையான முத்திரைகள், அதாவது அஸ்வினி முத்திரை, மூலபந்தம் மூலம் அங்கு அந்த பிந்து சக்தியையும் மேலே திருப்பி அனுப்பி விசுத்தி சக்கரத்துக்கு அனுப்பி நம்மளோட உடம்புக்கு உதவுவதற்கு உதவும் அப்படின்னு இந்த பிந்து சக்கராவில் இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த கன்செப்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இதை நம்மளுடைய அன்பர்களுடன் நான் பேசணும்னு நான் விரும்பினேன். உங்களுக்கு இந்த இடத்துல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஆர்டினரி மேன் போட்டிருப்பேன், இந்த இடத்துல ஹதயோகி அப்படின்னு போட்டிருப்பேன். இதுல என்னன்னா, ஆர்டினரி மேன்ல அந்த பிந்து டிராப் கீழே வந்ததுனாக்க மணிப்புரத்துக்கு வரும்போது பை பேர்ன்ட் அப் பை டைஜஸ்டிவ் ஃபயர், அந்த வயிற்றில் இருக்கும் அக்னியினால் அது அழிக்கப்பட்டு விடுகிறது. இல்லாமல் அது தாண்டி கீழே வந்தா மூலாதாரத்திற்கு அந்த செமனின் வழியாக வெளியேற்றப்படுகிறது. இந்த விதத்தில் இரண்டு இடங்களிலும் அந்த பிந்து சக்தி வீணாகிறது. யார்? நம்ம சாதாரண மனிதர்களிடம். ஆனால் யோகிக் மனிதர்களிடம் என்ன ஆகுது அப்படின்னாக்க, கேச்சரி முத்திரை இங்க பாத்தீங்கன்னா எழுதியிருக்கோம், ஸ்டாப்ஸ் பிந்து ஃப்ரம் டிராப்பிங். கேச்சரி முத்திரை நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண பிந்து கீழே விடாமல் தடுத்து நம்ம வாழ்க்கைக்கு உதவுகிறது. அந்த பிந்து கீழே போயிருந்ததுனாக்க, மூலாதார சக்கரத்துக்கு போயிருந்ததுனாக்க, அங்கிருந்து அஸ்வினி முத்திரை மூலபந்தத்தின் மூலம் சுஷ்மன நாடி வழியாக மறுபடியும் மேலே கொண்டு போய் கேசரி முத்திரையினால் நிலைநிறுத்தப்பட்டு
விசு அஹ், அஹ், விசுத்தி மூலம் அது சக்தியாக மாற்றப்பட்டு மீண்டும் உடலுக்கு கொடுக்கப்படுகிறது. இது வந்து யோகிக் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு, இது யோகிக் ஸ்டேஜ்ல இல்லாதவங்க. ஸோ ஆர்டினரி பர்சன் கிட்ட அந்த விந்து விசர்கா வேஸ்ட் ஆகுது. ஆனா யோகிகளிடம் அது வீணாகுவதில்லை, உடலுக்கு உபயோகப்படுத்துகிறது. அந்த முறைகள் தான் காயக்கல்பம் அப்படின்னு இந்த விந்து சக்கராவில் சொல்லியிருக்காங்க. சரி, இதற்கு ஏதாவது விஞ்ஞான ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா, நான் படிச்ச வரைக்கும் நமக்கு பீனியல் கிளாண்டு தெரியும். பீனியல் கிளாண்ட்ல என்ன வருது? மெலட்டோனின்ங்கிற அந்த ஹார்மோன் வருது. நமக்கு மெலட்டோனின் மட்டும்தான் தெரியும். அதே சமயத்துல பீனியல் கிளாண்ட்ல வந்து டிஎம்டி, டைமித்தைல் டிரிப்டோபேன் அப்படிங்கிற இன்னொரு வேதிப்பொருளும் உருவாகுது. இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாக்க, ரிக் ஸ்ட்ராஸ்மன் அப்படிங்கிற ஒரு மேல்நாட்டு விஞ்ஞானி இது கண்டுபிடிச்சான். அதுல இந்த டிஎம்டி மாலிகுல் பீனியல் கிளாண்ட்ல வர்றது என்ன பண்ணுதுனாக்க, இது நம்மளுடைய இந்த வாழ்க்கைக்கும் பிரபஞ்ச வாழ்க்கைக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது. அது ஆராய்ச்சி பண்ணும்போது மனிதர்களுக்கு இந்த மருந்தை கொடுத்தால் அவர்கள் ஒரு நனவுலைக்கு போகி அவர்கள் ஒரு வித்தியாசமான உணர்வுகளை பெறுகிறார்கள். அந்த எஃபெக்ட் போனதுக்கு அப்புறம், நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள கேட்டா அவர்கள் விதவிதமா விவரிக்கிறாங்களே தவிர என்னன்னு சொல்ல முடியல. அதனால அவர் என்ன நினைக்கிறாருனாக்க, இந்த பீனியல் கிளாண்ட்ல இருந்து விந்து வசர்தா அந்த பீனியல் கிளாண்ட்ல இருந்து டிஎம்டி மாலிகுல் போகுது. டிஎம்டி மாலிகுல் சாப்பிட்டவங்களுக்கு இது மனசுல இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உருவாகிறது. அது வேறொரு உலகத்தில் இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அவர் என்ன நினைக்கிறார்னா, இதுதான் வந்து நம்மளுடைய பிரபஞ்சத்தை இணைக்கும் ஒரு வேதிப்பொருளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். இதுதான் வந்து பீனியல் கிளாண்ட்ல இருக்கிற டிஎம்டி மாலிகுலும் நம்முடைய பிந்து சக்கராவிலிருந்து வருகின்ற அந்த பிந்து வர்க்காவும் இருக்கலாம், அந்த அமிர்தமும் இருக்கலாம் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இது ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிக்கப்படவில்லை. இது தற்செயலா எனக்கு மனசுல தோன்றுச்சு, நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். இது எடுத்துக்கலாம், எடுக்காம விட்டுக்கலாம். ஆனா இப்ப வந்து பிந்து வர்க்கா, அந்த அமிர்த துளி, அமிர்த தேன், அதை மட்டும் நம்ம இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அப்போ பிந்து சக்கராவை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்? நாம வந்து சாதாரண மனிதர்கள் எந்தெந்த விஷயங்கள் செய்தால் நாம் பிந்து சக்கராவை ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுக்கு முக்கியமா என்னன்னா, கேசரி முத்திரை, ஜலந்தரி பந்தா அண்ட் உஜ்ஜை பிராணாயாமம். உஜ்ஜை பிராணாயாமம் வந்து நம்ம படிக்கிறோமே தவிர எந்த இடத்துல உபயோகப்படுத்துறோங்கிறது எப்பவுமே சரியா கவனிச்சது இல்லை. ஆனா பிந்து சக்கராவை நாம தூண்டுவதற்கு இந்த கேசரி முத்திரை உபயோகிக்கிறோம், உஜ்ஜை உபயோகிக்கிறோம், ஜலந்தர் பந்தாவை உபயோகிக்கிறோம். இந்த ஜலந்தர் பந்தா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் நான் இங்க கொடுக்க விரும்புறேன். இந்த ஜலந்தரா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, காற்று வந்து நம்மளுடைய அந்த சவுண்ட் பாக்ஸ் சொல்லுவோம், அந்த நம்ம தொண்டை குழியில் இருக்கிற அந்த சத்தத்தை உருவாக்குற அந்த பாக்ஸ்குள்ள போயிட்டு வர்றதுக்கு பேர் வந்து ஜலந்தரா. அந்த ஜலந்தராவுக்குள்ள போயிட்டு வரும்போது ஒரு சத்தம் வரும், சாஃப்ட் சவுண்ட் வரும். அதுக்குதான் வந்து உஜ்ஜயி. அப்ப ஜலந்தரா பண்ணி உஜ்ஜியை மூச்சு விடும் பொழுது அந்த சத்தம் வருகிறது. மறுபடியும் சொன்னாக்க, இந்த இந்த கழுத்துல பாத்தீங்கன்னாக்க நம்ம உணவு குழாயும் மூச்சு குழாயும் ஒரே இடத்துல தான் போகுது. ஆனா நாம மூச்சு விடும் பொழுது அந்த மூச்சு குழாயில இருக்கிற கிளாட்டிஸ்ங்கிறது திறந்து மூச்சை மட்டும் உள்ள விடும். சாப்பிடும்போது என்ன பண்ணுதுனாக்க, இந்த கிளாட்டிஸ்ங்கிறது மூச்சு குழாயை மூடி உணவை உணவு குழாயின் வழியாக அனுப்பும். இதுதான் வந்து இறைவனுடைய அந்த ஒரு புதினம். அது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது, எப்படி ஒவ்வொரு இடத்துல அது வேலை செய்யுது அப்படின்னு. அந்த இடத்துல அந்த கிளாட்டிஸ் ஓபன் பண்ணி பாதையை, உணவு குழாயை மறைத்து மூச்சு குழாயை மட்டும் உள்ள விடும் இடம்தான் ஜலந்தரா. அங்கதான் அந்த உஜ்ஜைங்கிற சத்தம் வரும். அந்த உஜ்ஜை பிராணாயம் அங்கதான் நடக்கிறது. இங்க நான் அந்த படம் போட்டிருக்கிறேன். இதுதான் வந்து அந்த வோக்கல் கார்ட் சவுண்ட் பாக்ஸ். இந்த சந்துக்குள்ளதான் காத்து வெளியே போய் உள்ள வரும். பாருங்க, இதுதான் அந்த ரெண்டையும் மூடும் விரிக்கும், மூடும் விரிக்கும். நான் இதை கொஞ்சம் வேகமா போயிட்டேன். எனக்கு
நாளைக்கு நீங்க ஜலந்தர பந்தா படிக்கும்போது ஜலந்தர பந்தாங்கிறது அந்த மூச்சு குழாயை அடைக்கிறோம். உஜ்ஜை பிராணாயம்ல அந்த மூச்சு குழாய் வழியாக உய் என்ற அந்த சமுத்திரம், ஓஷன் லைக் சவுண்டை நம்ம உருவாக்குகிறோம். அது ஜலந்தர பந்தாவும் உஜ்ஜையும் நடக்கும் இடம் ஒரே இடம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல மூச்சை அடக்கி நிறுத்தும் பொழுது அந்த பிந்து வர்க்கா, அந்த தேன் துளி கீழே போகாம தடுக்கப்பட்டு விசுத்தி சக்கராவுக்கு நகர்த்தப்படுகிறது. அங்கு நமக்கு அது உயிர் சக்தியாக மாறுகிறதுங்கிறது தான் இங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது டவுட் இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் கேள்வி பதில திரும்பி தயவு செய்து கேளுங்க. நான் ஒரே இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாக்க டைம் போயிடும். அதனால கொஞ்சம் நான் வேகமா போறேன். முடிஞ்ச அளவுக்கு படத்தை போட்டு சொல்லிட்டு இருக்கேன். ரைட். இதுதான் கிளாட்டிஸ்ங்கிறது. இந்த இடது பக்கம் இருக்கிறது அதுதான் மூச்சு போகும்போது திறந்துக்கும், சாப்பாடு போகும்போது மூடிட்டு சாப்பாட்டை உள்ள விடும். அப்போ ஜலந்தர் பந்தா எப்படி பண்றாங்க அப்படின்னா, நல்லா நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து நம்ம மூச்சை வெளியே இழுத்து விட்டுட்டு நம்ம தாவாக்கொட்டை அதை நம்ம எதையும் நெஞ்சில வச்சு அழுத்தி இருக்கிறது தான் ஜலந்தர் பந்தா. அந்த மாதிரி மூச்சு விட்டு அப்புறம் அழுத்தி இருக்கும்போது என்னன்னா மூச்சை நிறுத்தி விடுகிறோம். இந்த நிலைமையில வச்சு கேசரி முத்ராவை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த தேன் துளி அமிர்தம் பிந்து சக்கராவில் வருகின்ற பிந்து வர்க்கா அந்த இடத்தில் நிறுத்தப்பட்டு விசித்தி சக்கராவுக்கு அனுப்பப்படுகிறது. மணிப்புரத்துக்கு போவதில்லை, மூலாதாரத்திற்கு போவதில்லை. அப்போ இப்ப எப்படி மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கணும். நல்லா மூச்சை வெளியே விட்டு உள்ள எடுத்துட்டே இருக்கணும். அதே சமயத்தில் நம் மனதை எங்க வச்சுக்கணும், பிந்து சக்கரால் வச்சுட்டு, பிந்து சக்கரால் வச்சுட்டு நம்ம என்ன பாவனை பண்ணிக்கணும். அந்த முழு சந்திரன் எப்படி இருக்கு, அது எவ்வளவு அமைதியா இருக்கு, அந்த சந்திரன் இருக்கும் இரவு எவ்வளவு அமைதியா இருக்கு என்று பாவனை பண்ணி அதை மனதில் கொண்டு வந்திருக்கும் பொழுது நாம் உயிர் அந்த பிந்து சக்கராவில் போய் நிற்கும். அப்பொழுது நமக்கு அந்த பிந்து வர்க்கா, அந்த அமிர்தத்திலிருந்து வரும் ஒரு வாசனை கூட பாவனையாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கலாம். இதுதான் மெடிடேஷன் ஆன் பிந்து சக்கரா. அப்போ ரிலாக்ஸ்டா நம்ம உள்ள போக போக நம்ம மூச்சு அமைதி ஆக ஆக நம்ம ஒரு 20 நிமிஷத்துல இருந்து ஒரு 30 நிமிஷம், 10ல இருந்து 20 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணோம்னாக்க we can feel தி பிந்து சக்கரா. அப்போ பிந்து சக்கராவுல நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயங்கள் என்னன்னாக்க, நம்மளுடைய அந்த தியானம் பண்ணும் பொழுது நம்மளுடைய பருவுடல் அது இந்த பிரபஞ்சத்தோடு இணையும் ஒரு உணர்வை பெறுகிறோம். அந்த மாதிரி பெறும்பொழுது நமக்கு என்ன சொல்றோம், பிந்து சக்கரா எப்படி ஒரு இன்டர்நெட்ல ஒரு இன்டர்நெட்டினுடைய பொருள் எப்படி மற்ற கருவிகளுக்கெல்லாம் இணைத்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சக்தி எல்லாம் அதுக்கு கொண்டு தருகிறதோ, அந்த மாதிரி பிந்து சக்கரா அந்த வைஃபை மாதிரி இருந்து பிரபஞ்சத்தில் இருக்கும் அந்த பொருட்கள் எல்லாம் திரட்டி நமக்கு எல்லோருக்கும் கொடுப்பதால் அது ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெத்தரிங் பாயிண்ட்னா ஒரு பொருள் மற்ற பிரபஞ்சத்திலிருந்து இந்த நமக்கு நல்லா தெரியும். வைஃபை இந்த பிரபஞ்ச இந்த நம்ம சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர்ல இருந்து வரும் சிக்னலை எடுத்து நம்மளுடைய லேப்டாப்பை கொடுத்து அந்த பொருளை கொடுக்கிறது. அந்த மாதிரி பிந்து சக்கரா பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து நம்மளுடைய பிந்து சக்கரா மூலம் நமக்கு உடம்புக்கு கொடுக்கிறது. அதான் டெத்தரிங் பாயிண்ட். அதனால நமக்கு அந்த மறைப்பொருளாக இருக்கும் எல்லையற்ற பிரபஞ்சமும் அந்த எல்லைக்குள் இருக்கும் நம்முடைய பிரபஞ்சமும் எப்படி ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்குதோ அதே மாதிரி ஒன்றுக்கொன்று இணைந்தது. ஒரு பக்கம் பிரபஞ்சம், ஒரு பக்கம் நம்மளுடைய உலகம், இரண்டும் இணைந்ததுதான் நாம் அப்படிங்கிறத நாம் உணர வேண்டும். நாம் வேறு, பிரபஞ்சம் வேறு இல்லை. நாம் வேறு, இந்த உலகம் வேறு இல்லை. நாம் இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் இணைத்துக் கொண்டிருப்பதற்கு மூல காரணமாக இருப்பது அந்த பிந்து சக்கரா அப்படிங்கிறதா நான் இங்க சொல்ல விரும்புறேன். அப்போ அந்த பிந்து சக்கரா நமக்கு என்ன பண்ணுது, நம்மளுடைய அறியாமையை போக்கி களங்கங்களை போக்கி நமக்கு அந்த இறை உணர்வை கொடுக்கிறது. இறை உணர்வை
உணர முடிகிறது. இந்த பிந்து சக்கரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து 14 சக்கரங்கள்னு நம்ம கொண்டாங்க. நமக்கு தெரியும் 7 சக்கரங்கள். அது இல்லாமல் 7 சக்கரங்கள் எது அப்படின்னு பார்த்தாக்க, அது சூக்கும் உடலில் 3 சக்கரங்கள் உள்ளன. அது என்னன்னாக்க, லலித் சக்ரா, ஸ்ரீ சக்ரா, ஹம்ச சக்ரான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பருவுடல்ல இருக்கு. தூக்கும் உடல்ல என்னென்ன இருக்குன்னாக்க, அர்த்த பிந்து, பிந்து, வலயா, பிரதக்ஷணா அப்படின்னு இருக்கு. அதுல அந்த நம்மளுடைய பருவுடல்ல இருக்கிற ஒரு சக்கரம் தான் பிந்து சக்கரா. அந்த 14 சக்கராவில் ஒரு சக்கராவை பத்தி நம்ம பேசுறோம். நமக்கு முதல்ல இருக்கிற 7 சக்கரா எப்பவுமே தெரியும். அதனால நம்ம 7 சக்கராவிலிருந்து இதுல வந்து 14 சக்கரா வந்து 14 சக்கரங்களிலிருந்து அதில் உள்ள அந்த எக்ஸ்ட்ரா சக்கரமான 8வது சக்கரமான பிந்து சக்கரத்தை பற்றி நாம் இன்று படித்துக் கொண்டிருக்கின்றோம். இது வந்து நம்ம என்னைக்குமே ஒரு பாவனை தான். அது வந்து ஒரு சின்ன புள்ளியா இருக்கு. அதுதான் வந்து பிரபஞ்சத்தினுடைய பாதையாக இருக்கிறது. அதிலிருந்து அந்த சுரப்பி அந்த அமிர்தம் வருகிறது என்பதை நாம் பாவனையாக இருந்து நாம வந்து அதை மெடிடேட் பண்ணும் பொழுது அதை உணர முடிகிறது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்க, நம்ம வந்து இந்த மாயையை கடந்து இறை உணர்வை பெறும் அந்த நிகழ்ச்சிக்கு சேர முடிகிறது. இது வந்து எப்படின்னாக்க, பிந்து சக்கராவில் நம்ம தியானம் செய்யும் பொழுது குதிரைக்கு எப்படி வெறும் குதிரையை நம்ம ஓட்ட முடியாது. குதிரைக்கு அந்த கடிவாளம், அந்த இது, அந்த உட்கார இடம், கீழே போடுற பெல்ட் எல்லாம் கட்டினதான் ஒரு உருவத்தை உருவாக்க முடியும். அந்த மாதிரி நம்மளுடைய உடம்பை யோகத்தின் மூலம் அந்த மாதிரி கட்டி அதை நடத்தும் பொழுதுதான் நமக்கு இந்த பிந்து சக்கராவின் மூலம் இந்த பிரபஞ்சத்தை நாம் உணர முடியும். அது வந்து இந்த பிந்து சக்கராங்கிறது வந்து பழைய ட்ரெடிஷன்ல வர ஒரு குறிப்பு. அது வந்து வாய் வழியாகவும் பரிச்சதார்த்தமாகவும் நமக்கு வந்து உள்ளது. அது மிகவும் அழகாக அந்த புனித நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இது எதுல எல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னாக்க, ஹதயோகா பிரதிகா, அப்புறம் டிரான்ட்ரிக் டெஸ்ட், இதுல எல்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இது வந்து நம் முன்னோர்களால் அவர்களுடைய ஞான சக்தியால் உணர்ந்த ஒரு சக்தி. இது இன்னும் விஞ்ஞானத்திற்கு உட்பட்டதாக வரவில்லை. ஞான சக்தியில் உள்ள நம் அறிவிற்கு அப்பாற்பட்ட ஒன்றை நம் முனிவர்களால் அவர்களின் ஞானத்தினால் உணர்ந்த ஒரு சக்தி. அப்போ அதை தான் நம்ம இப்போ வந்து இங்க பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னாக்க, இப்ப இருக்கிற நம்ம இந்த விஞ்ஞான உலகத்துல ஓரளவுக்கு எங்க உணர்றோம் அப்படின்னாக்க, அந்த பிந்து சக்கரா இருக்கிற இடத்தில் ஒரு நரம்பு சுழல் இருக்கிறது. நிறைய நரம்புகள் அந்த இடத்தில் இணைகிறது. அந்த இணையும் இடம் ஒரு சமயம் முன்னோர்களால் சொல்லப்பட்ட பிந்து சக்கராவாக இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனா இப்ப குவாண்டம் பயாலஜி அப்படின்னு ஒரு புதிய அறிவியல் வந்திருக்கு. அதுல என்னன்னாக்க, இதுவரைக்கும் இருந்த அறிவியல் வந்து நம்ம அணு வரைக்கும் தான் போயிருக்கு. அணுவுக்கு பின்னால் நுண் அணு, அந்த டஸ்ட் பார்ட்டிக்கல், சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸுக்கு போன பொருட்களை ஆராய்வதற்கு வந்த ஒரு பிசிக்ஸ் பேர் வந்து குவாண்டம் பயாலஜி. அந்த குவாண்டம் பயாலஜி மூலம் இதை உணர முடியுமா என்று ஆராய்ச்சி செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்க, இந்த பிந்து வர்க்கா, பிந்து சக்கரா இது எல்லாமே நம்ம உடலில் சூக்குமமாக இருக்கிறது. இதை இந்த குவாண்டம் பிரின்சிபல் மூலம் அறிய முடியுமா என்ற ஒரு ஆராய்ச்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இப்போ மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டு வரும் அறிவியல் எதுனாக்க, இந்த குவாண்டம் பிசிக்ஸ். இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல இதுக்கு அதாவது அந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகளுக்கும் அட்டாமிக் பார்ட்டிகளுக்கும் எங்காவது ஒரு கனெக்ஷன் கிடைக்குதா அப்படிங்கிறது தான் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் இப்போதைக்கு அறிவியல் பூர்வமா நடந்து கொண்டிருப்பது. அப்போ இந்த பிந்து சக்கராவில் நம்ம தியானம் செய்வதனால என்ன கிடைக்குது? நமக்கு வந்து ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கிறது. மனது அளவுல வந்து மனம் கூர்மை அடைகிறது. எந்த ஒரு முடிவு எடுப்பதற்கும் அது உதவுகிறது. நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்கான அந்த சக்தியை கொடுக்கிறது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடிகிறது. அதனால
நமக்கு மன அமைதி கிடைக்கிறது. அதே சமயத்துல உடல் அளவுல வந்து நமக்கு சக்தியை கொடுக்கிறது. உடம்புக்கு ஒரு அலைன்மெண்ட் கொடுக்குது. ஒ- இன்னும் அதிகமான சக்தியை கொடுக்கிறது. அந்த அளவுக்கு இந்த பிந்து சக்கராவில் நாம் யோகா செய்யும் பொழுது நமக்கு நன்மை கிடைக்கிறது. அப்போ இந்த பிந்து சக்கராங்கிறது வந்து இந்த கன்செப்ட், இது வந்து நமக்கும் நம்மளுடைய பிரபஞ்சத்திற்கும் உள்ள ஒரு உறவை சொல்லுகிறது. இதில் நாம் தியானம் செய்யும் பொழுது மேல் மட்டமாகவும் தியானம் செய்தாலும் நமக்கு நன்மை கிடைக்கும். ஆழமாக போய் தியானம் செய்தாலும் நமக்கு நிச்சயமாக நன்மை கிடைக்கும். அத்தகைய சக்தி வாய்ந்த ஒரு இடம், ஒரு பாயிண்ட் பிந்து சக்கரா. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, உங்க எல்லாத்துக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. இந்த யோகாவை செய்து பாருங்கள். ஏன்னா நமக்கு யோகா தெரியும். நம்ம வேறொரு இடங்களில் நம்மளுடைய எண்ணங்களை வைத்து யோகம் செய்கின்றோம். இந்த பிந்து சக்கராவில் யோகம் செய்து உங்களுக்கு என்ன கிடைக்கின்றது என்பதை உணருங்கள். இன்னும் இதை பற்றி ஆழமாக படித்து தெரிந்து கொண்டால் நமக்கு வந்து காயக்கல்பத்தில் என்ன நன்மைகள் கிடைக்கின்றதோ அத்தனை நன்மைகளும் இந்த பிந்து சக்கர யோகாவிலும் கிடைக்கும் என்பது என்னுடைய முடிவான உரை. வாழ்க வளமுடன். நன்றி. தேங்க்யூ. தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் ஊரையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக லீலா வினோதன் ப்ரொஃபசர் பேராசிரியர் லீலா வினோதன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கய்யா. வாழ்கோளமுடன் ஐயா. நான் லீலா வாழ்க வினோதன். வளமுடன் ஐயா. வாழ்கோளமுடன். 2 சந்தேகங்கள் ஐயா எனக்கு. சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னது ரொம்ப நல்ல தத்துவங்களை சொன்னீங்க, நல்லா புரியுற மாதிரி இருந்தது. இதுல வந்து பிந்து சக்கரான்றது ஒரு தலையில சுழி இருக்கும், அதுதான் பிந்து சக்கரான்னு இல்ல, சொன்னீங்க. சுழி இல்ல, அது கீழே இருக்கு. தலையை சுழிய வந்து தப்பா நினைச்சிடாதீங்க. அந்த சுழி கிடையாது, அதுக்கு கீழே இருக்கு. ஓ, அதுக்கு கீழே. சரிங்க ஐயா. இப்போ நம்ம மகரிஷி சொன்னது பிரகாரம் துரியாதீத தவம், ஆகினை துரியம், இந்த வழியா நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த பிந்து சக்கரவை பத்தி நாங்கெல்லாம் பின்னாடி வந்தவங்க, ஒருவேளை முன்னாடி இதை பத்தி அவர் சொல்லியிருக்கலாமா என்னன்னு தெரியல. ஸோ அது இல்ல, ஆ, நம்ம மகரிஷி எப்பவுமே என்னன்னா, ஆ, எளிய முறையில ம், மக்களுக்கு புரிய அளவுல கிராமத்துல இருக்கிறவங்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக எளிய முறை குண்டலினி யோகா, சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா, ஸ்கை யோகா கொடுத்திருக்காரு அவரு. ம், அதனால என்ன ஆச்சுன்னா, முதலில் ம். எல்லாமே அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையே அவருடைய வாழ்க்கைக்கு போதுமானதுன்னு அந்த அடிப்படையை கொடுத்திருக்காங்க. நான் இப்ப பேசுறது அந்த அடிப்படையை தாண்டி ஒரு ஸ்டெப் தாண்டி, நம்ம மகரிஷி கொஞ்சம் தாண்டி அவருக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவரை தாண்டி வேற ஒரு விஷயத்துல நான் பேசிட்டு இருக்கிறேன். வாழ்க ஓ, வளமுடன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. ரெண்டாவது இன்னொரு கேள்வி. கேள்வின்னு இல்லை, சந்தேகம் தான். நீங்க டாக்டர், நாங்கெல்லாம் சார் டாக்டர் அப்படியெல்லாம் ப்ரொஃபஸர். இல்ல சார். சார் நீங்க ப்ரொஃபசர், இட்ஸ் நாங்க நான் ஸ்டடி. டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, உங்களுக்கு தெரியும் டெஃபினட்டா. இதை உங்களுக்கு தெரியுன்றதுனால தான் உங்களை இந்த கேள்வி கேட்குறேன். ரைட். இது நம்ம மகரிஷி வந்து மூலாதாரம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. ஸோ ஆமா. செக்சுவல் கிளாண்டினுடைய அது வந்து நம்ம முதுகு தண்டினுடைய கடைசி எலும்புல இருந்து 2 இன்ச்சு இது 2 கருவாய்க்கும் மலவாய்க்கும் இருக்கு. 2 இன்ச்சு தள்ளி சென்டர்ல இருக்கு அப்படின்னு நம்ம படம் போட்டிருக்காங்க. நான் நெட்லயும் எடுத்து பார்த்தேன். அதுல பார்த்தா நிறைய பார்ட்ஸ் இருக்கு செக்சுவல் கிளாண்ட்ஸ்ல. ஒன் இஸ் வெசிகுலர் கிளாண்டுன்னு சார், சொல்லிட்டு ஒரு லிக்விடு சார், சுரப்பிக்கு இருக்கு. ஒரு அப்புறம் நிமிஷம், ஒரு ஆ, நிமிஷம். அந்த இடத்துல ஆ, நம்ம வேதாத்திரியத்துல ஒரு சின்ன தப்பு நடந்துடுச்சு. ஆ, மூலாதாரத்திற்கு உரிய சுரப்பி வந்து அட்ரினல் கிளாண்ட். அட்டினல் கிளாண்ட். ஆ, ஆமா. இது அது வந்து அதான். ஆ, சுவாதிஷ்டானத்திற்கு உரியது தான் செக்ஷுவல் கிளாண்ட். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சுவாதிஷ்டானம் தான் செக்ஸுக்கு. ஆமா, டெஸ்டிஸ், ஓவரி, செமினல் ஆ, வெசிக்கிள்ஸ் எல்லாம் வந்து சுவாதிஷ்டானத்தை சேர்ந்தது. ஆமா. சுவாதினத்திற்கு சேர்ந்தது தான் செக்ஷுவல் கிளாண்ட். மூலாதாரத்திற்கு வேண்டியது வந்து சூப்பரீனல் கிளாண்ட். இது வந்து நான் பேசும்போதெல்லாம்
கருவுல இருக்கும் பொழுது எப்படி கீழே இருந்த சூப்பரானியல் கிளாண்ட் வளர வர மேல போச்சு, மேல இருக்கிற செக்ஷுவல் கிளாண்ட் வளர வளர எப்படி கீழே வந்தது. அதனால நம்ம பருவுடல்ல பார்க்கும்போது செக்ஷுவல் கிளாண்ட்ஸ் வந்து கீழையும் அடல் ஆமா. கிளாண்ட்ஸ் மேலேயும் இருக்கும். ஆனா ஆமா. கருவில் இருக்கும்போது அடல் கிளாண்ட்ஸ் கீழையும் செக்ஷுவல் ஓ. கிளாண்ட்ஸ் மேலேயும் இருந்தது. அந்த கருவில் இருக்கிறது தான் கருத்துல கொள்ளணும். கருவில் ஆ. இருக்கிறத கருத்துல கொண்டா ஆ. மூலாதாரத்திற்குரிய சுரப்பிகள் வந்து அடல் கிளாண்ட்ஸ். சரிங்க ஐயா. இது ஓகே ஐயா, நல்ல விளக்கம் தான். எனக்கு என்ன சந்தேகம் வந்து எனக்கு என்னன்னாக்கா, நம்ம சொல்லுங்க. மகரிஷி மூலாதாரம்னு சொல்றது வந்து, நான் மூலாதாரம்னா எங்க லொகேஷன் எங்கன்னு பார்த்தோம்னா, இதுல கிளாண்ட் அந்த செக்ஷுவல் டெஸ்டிஸ்ல இருந்து ஸ்பாம் வந்து டெஸ்டிஸ்ல இருந்து ஒரு டியூப் வழியா போயிட்டு அந்த வெசிகுலர் கிளாண்ட் வழியா வந்து அப்புறம் ப்ராஸ்டேட் கிளாண்ட் வழியா வந்து பென்னிஸுக்கு வருது. ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருந்து இட் இஸ் எ வால்வ் கண்ட்ரோலிங் த ஆமா. யூரின் அண்ட் ஸ்பெம் வாட் எவர் ரிக்வயர்டு டைம்ல அதை வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்றதுக்காக தான் ப்ராஸ்டேட் கிளாண்டுன்னு இருக்கு. இப்போ எனக்கு மூலாதாரம்னு சொல்றது அந்த படத்துல பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க. அது எந்த கிளாண்டையும் சொல்லலை. நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா, இட் இஸ் ஏ கம்பைன்டு லொகேஷன் ஆஃப் செக்ஸுவல் கிளாண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஜென்ரலா ஒரு பாயிண்ட்னு எடுத்துக்கலாமா, ஆர் இல்ல, ஸ்பெசிபிக்கா? மூலாதாரம் வேற. நீங்க சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே சுவாதிஷ்டானத்துக்கு சேர்ந்தது. ஆ. சரி. புரியுதுங்களா? செக்ஷுவல் கிளாண்ட்ஸ் பூராமே சுவாதிஷ்டானம். ஆ. மூலாதாரங்கிறது வந்து குழந்தை, ஆ. உணவு. ஆ. உணவு பசிக்காக இருக்கும் ஒரு ஆதாரம் தான் மூலாதாரம். பிறந்த ஆ. குழந்தை மூலாதாரம். ஆ. வளர்ந்த இளம் வயது உடையவன் தான் சுவாதிஷ்டானம். ஆ. அது வந்து உணவு பசி, இது வந்து காம பசி. ரைட். மணிப்புரம் வரும்போது அது அதிகார பசி. பட் இது நம்ம விலங்கினங்களுக்கு உரிய ஒரு பசிகள். பட் நம்ம மகரிஷி சொல்றது கருவாய்க்கும் எருவாய்க்கும் இரண்டு. நடுவில் இருப்பது மூலாதாரம். ஆ. அந்த மூலாதாரங்கிறது கரெக்ட். அந்த ஆ. மூலாதாரத்துல வந்து தான் ஆ. நம்மளுடைய அடியில் இருக்கிற டயப்ரமேட்டிக் மசில்ஸ் எல்லாமே அந்த இடத்துல தான் வந்து குவிகிறது. ஆ. அந்த குவிகிற பாயிண்ட்ல இருந்து தான் 72,000 நாடிகளும் உடம்பு பூரா பரவுகிறது. அது சரிங்க ஐயா. நான் புரியுதுங்களா? ரைட். மூலாதாரம் தான் ஆ. நம்மளுடைய பதிவுகளை பூரா வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆமா. மூலாதாரம் தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கடந்த கால வாழ்க்கைக்கும் இந்த காலத்திற்கும் மூல ஆதாரமாக இருந்து நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மூலா மூலமாக இருப்பதால் அதற்கு பெயர் வந்து மூலாதாரம். அந்த லொகேஷன் தான் எனக்கு கரெக்டா புரியல. லொகேஷன் கரெக்ட், அதே தான். எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவில் இருக்கும் ஒரு புள்ளி. அது ஒரு வந்து புள்ளி. அனட்டாமிக்கலா நாங்க ஓபன் பண்ணும்போது பெரினியல் பாடின்னு ஒரு ஃபைபர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. நான் வந்து அங்க காய்கல் ஏதாவது ஒரு புள்ளி இருக்கு. அந்த புள்ளி சுத்தி எல்லா மசில்ஸ் அங்க வந்து இணைகிறது. ஒரு நாடி மாதிரி ஒரு பாயிண்ட் மாதிரி நீங்க நாடி ஓபன் இல்ல பண்ணீங்கன்னா அந்த இடத்துல சார். கரெக்டா தெரியுது. நாடின்னா அது சூக்குமுடல்ல இருப்பது. ஆ. இந்த ஆ. பெரினியல் பாடி பருவுடலிலே இருக்கிறது. நம்மளால் தொட்டு ஆ. பார்க்க முடியும், கண்ணால் ஓ. பார்க்க முடியும். ரைட் ரைட் ரைட். தேங்க்யூ. வாழ்க்கோளம். நீங்க வேணா இன்னொரு நாள் ஏதாவது என் லைன்ல வாங்க, ஜூம்ல ஏதாவது வந்தீங்கன்னா நான் போட்டு காமிக்கிறேன் அந்த படத்தை. நான் சரி. காய்கல்பத்துல பேசும்போது ஆ. அந்த பாயிண்ட காமிச்சு பேசுவேன். போன சரி. வருஷம் வந்து டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல காய்கல்பத்தை பேசும்போது நான் ஆ. தான் அது பேசினேன். ஓ. மூலாதாரம்னு என்ன, அந்த பெரினியல் பாயிண்ட்னா என்ன, அந்த இடத்துல எப்படி பருவுடலில் எல்லா மசில்களும் வந்து ஒரு இணைகிறதோ அதே மாதிரி ம். அந்த இடத்தில் தான் 72,000 நாடிகளும் உடல் முழுவதும் பரவுகிறது. ஓ. அதான் மூல ஆதாரம். அது கிளியரா எங்கேயுமே கொடுக்கல, அதுதான் என்னுடைய டவுட். இல்ல சார், நம்ம எல்லாமே கூகுள் சார், நீங்க கூகுள்ல போய் படிச்சா இருக்கு சார் எல்லாம். சரி சரி. இல்ல நான் ட்ரை பண்ணேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை இல்ல பண்ணேன். நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இல்லைன்னா நீங்க என்னோட நான் உங்களுக்கு நான் அனுப்புறேன். உங்க நம்பரை நான் சுசிலா மகையில வாங்கிக்கிறேன். நான் அவங்க ஆ, வச்சிருப்பாங்க. ரைட். நம்பர் வாழ்க தனியா வளமுடன். பேசிக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க இருக்கு. வளமுடன். நான் சேட் பாக்ஸ்ல போடுறேங்க. நன்றி. ரைட். வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா, இதுக்காகவே என்னுடைய அடுத்த டாபிக் வந்து ஹம், 7 சக்கரங்களை பத்தியே பேசிடலான் இருக்கிறேன். ஐயா, அடுத்த மாசம் வாங்க, நான் 7 சக்கரத்தை பேசிடுறேன். அவர் அப்ப மியூட் அதுல ஆயிட்டார். எல்லாம் வந்துடும் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. எல்லாருக்குமே தெரியும். இப்ப நீங்க ஒரு சந்தேகத்தை கிளப்பிட்டீங்க. இங்க இருக்க அத்தனை கரெக்ட். பேர்த்துக்குமே தெரியும். அந்த அத்தனை பேர்த்துக்கு நிவர்த்தி செய்யணும்னா என்னுடைய அடுத்த டாபிக் வந்து
7 சக்கரங்கள் தான். நான் இப்ப டிசைட் பண்ணிட்டேன். வாழ்க வளம். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். இப்ப வாழ்க. நாங்க புதுசா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம். அதிகார பசி, காம பசி, உடல் பசி. ஆமாமா. அது இந்த மூக்கு மணிப்புரகம். வந்து ஆமா இந்த மணிப்புரகம் மூக்கு அதிக. வந்து ஆமா விலங்கினங்களுக்கு இருக்கிறது. அநாகத்துக்கு போவதுதான் மனிதனா மாறுகிறான். அதுக்கு மேல போறதுதான் தெய்வீக ஓ, உணர்வு. அதுக்கு கீழே இருப்பது விலங்கின பண்புகள். ஓகே ஓகே ஓகே. அந்த மனிதன் வந்து மேல போறதும் தெய்வமா மாறுறதும் விலங்கினமா மாறுறதும் அவனுடைய மனதை பொறுத்தது. கேரக்டர். அநாகத்தான் மனிதன் இருக்கான். ஓகே, ரைட். நன்றிகள் ஐயா, வாழ்க. அதனாலதான் அடுத்த முறை நான் பேசும்போது இந்த டாபிக்கே பேசியிருக்கோம். ஓகேங்க, நன்றிகள் ஐயா, வாழ்க. வாழ்க. அடுத்ததாக ஜெயசக்தி ஒசூர்ல இருந்து. அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாங்கம்மா. ஜெயசக்தி. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன் எங்களுக்கு ஜெயசக்தி. ஒசூர்னு சொல்றதுக்கு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெருமையா இருக்குதுங்க. ஆமா. ஏன்னா ஒரு பிஸியான ஷெட்யூலுக்கிடையே இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு சொல்றீங்க. அதாவது கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆன மாதிரி எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே அதை பத்தி நீங்க நடத்திட்டீங்க மன்றத்துல. இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப படங்களோட ரொம்ப தெளிவா இருந்ததுங்க. ஃபுல்லா நான் வந்து அட்டன் பண்ணேன். ரொம்ப நன்றிங்கய்யா. என்னுடைய 2 சந்தேகம் என்னன்னா, இப்ப பிந்துன்றது நீங்க பேர் வச்சீங்களாங்கய்யா இல்ல ஏற்கனவே ஏதாவது இல்ல இல்ல புத்தகத்துல ஆராய்ச்சியில ஆதி கண்டுபிடிச்சீங்களா? காலத்திலிருந்து வருகின்ற ஒரு வார்த்தை தந்திர யோகாவில் இருக்கு. இது ஓ நான் இருக்கு. ஓ என்னுடைய எதுவுமே கிடையாது. நம்ம மனவளக்கலையில அது விடுபட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஐயா வந்து சிம்பிளா நம்ம கொடுத்துட்டாரு. இதை பத்தி மனவளக்கலையில சொல்ல போல மகரிஷி ஐயா அவர்கள் வந்து எளிய முறையில மாற்றி கொடுத்திருக்கிறார். கொடுத்துட்டாரு. ஒண்ணுங்கய்யா. இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்ப அந்த பிந்து யோகா சென்டர் மாத்திரம் இல்ல, இப்ப ஆக்னை துரியம் போறதுக்கு முன்னாடி சென்டர்ல போய் தவம் பண்ணலாமா? அந்த முறை என்னங்க பண்ணலாம்? இப்ப பிந்து யோகாவே நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு அன்பர்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறது, நம்ம எப்பவும் செய்யற மாதிரி ஆகனை துரியத்துக்கே போயிருங்க. நீங்க தனியா செய்யணும்னா பிந்து சக்கரால உட்கார்ந்து நீங்க பண்ணி பழகுங்களே தவிர வகுப்புல யாருக்கும் சொல்லி கொடுக்காதீங்க. ஏன்னா நமக்கு ஆழியார்ல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை தான் புதிதாக வர புதிய அன்பர்களுக்கு சொல்லணும். இங்க வந்து நான் இந்த இதுல ஏன் சொல்றேன்னா, இங்க எல்லாருமே படித்தவர்கள், முழுவதும் நம்மளுடைய வேதாத்திரத்தை புரிந்தவர்கள். அவர்களுக்கு அடுத்த ஒரு நிலையை நான் காமிக்க விரும்புகிறேன். புதிய அன்பர்களுக்கு தயவு செய்து நம்ம வேதாத்திரத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க. வாழ்க வளமுடன். ஓகேங்க. நன்றிங்க. வாழ்களுடன் வாழ்த்துக்கள்ங்க ஐயா. ரொம்ப நன்றி. அதே 9ஆம் தேதி ஜனவரி 9ஆம் தேதி கிளாஸ் இல்ல. மெசேஜ் போட்டு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. பாலக்கோடு கிளாஸ் கேன்சல் பொங்கலை இல்லையா? முன்னிட்டு. ஓகே, நன்றி நன்றி. ஓகேங்க. நன்றிங்க. வாழ்களுடன் நன்றிங்க. வாழ்களுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுசிலா அம்மா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா. ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. அன்மியூட் கொடுத்தாச்சுங்கம்மா. வாழ்க அட்மிட் வளமுடன். பண்ணிருக்காங்க. அட்மிட் பண்ணாம இருக்காங்க. ஆமா, அந்த பட்டனை தொடுங்கம்மா, அன்மியூட் ஆகும். மைக்கை டச் பண்ணுங்கம்மா. அன்மியூட் கொடுத்துட்டேனே. இல்ல, அவங்க தொடல, அவங்க அட்மிட் பண்ணலமா. அதான். அவங்களும் அட்மிட் பட்டனை தொட்டாதான் அட்மிட். கிருபாநிதி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. அஸ்லாமா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். மாசம் போனதவன யோகாவை பத்தி சொல்லி கொடுத்தீங்க. அந்த இப்ப வந்து நீங்க பிந்து சக்கரத்தை பத்தி சொன்னீங்க. திருச்சியில இருந்து வந்தவங்க, அவங்க கீழே அவங்களுடைய ஸ்பீச் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க சூம்ல வருவாங்க, இப்போ பேசுவாங்க. இப்ப நீங்க அவங்களுக்கு சொன்னது எனக்கு ஓரளவு புரிஞ்சது. நீங்க மறுபடியும் நான் அடுத்த வாரம் பேசுறேன், அடுத்த மாசம் 7 சக்கரத்தை பத்தி பேசுறேன் இருக்கீங்க. ஐயா, பிந்து சக்கரம்ங்கிறது வேதாத்திரியத்துக்குள்ள நிறைய ஒளிஞ்சிருக்கா இல்ல விடப்பட்டு இருக்கான்னு தெரியல எனக்கு, ஏன் அறிவுக்கு. இல்ல வேதாத்திரியம் வந்து நம்மளுடைய மகரிஷி வந்து நமக்குன்னு பிரித்து எடுத்து நமக்குன்னு ஒரு சிலபஸ் கொடுத்திருக்கிறாரு. நம்மளுடைய சிலபஸ்ல அது இல்ல. ஐயா, இப்ப நீங்க அனுபவம் உள்ளவு சொல்றத வச்சு இப்ப நாங்க பிந்து சக்கரம்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ஐயருக்கு புள்ளிகள் வச்சிருப்பாங்க, அதை சொல்லுவாங்க. இப்ப நம்ம அதை மட்டும் நினைச்சு தவம் பண்ணலாமா? அது ஏன்னா நம்ம கத்துக்காது, நமக்கு பெரிய விளைவுகளை கூட உண்டாக்கலாம். இப்ப நீங்க 7 சக்கரம். ஆமா, நீங்க யோகம் செய்ய கற்றுக்கொண்டவர்கள்,
முறையாக கற்றுக்கொண்டவர்கள் முறையாக கற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாக இதை முயற்சி செய்யலாம். எதுவும் தப்பா வராது. நன்றி. என்ன ஒரே ஒரு சந்தேகம். இப்ப நீங்க பிந்து சக்கரத்தை நினைச்சு நம்ம தவம் பண்ணையில இப்ப வந்து துரியம்னா ஆக்கின போயிட்டு துரியம் போறோம். இப்ப நம்ம 9 மையம்னா மூலாதாரம் போயிட்டு 9 மையம் போறோம். இப்ப டைரக்டா பிந்துலயே ஒரு 10 நிமிஷம் இருக்கலாமா? அப்படி தவம் பண்ணலாமா? அது வேற விளைவுகளை உண்டாக்குமா? நீங்க இந்த 9 மைய தவத்துல இதை இணைக்காதீங்க. அது மங்கள மாதிரி தனியா போயிருங்க. பிந்துக்கு மட்டும் தனியா ஒரு நாள் உட்கார்ந்து தவம் பண்ணுங்க. ஓகேயா, ரொம்ப சிறப்பு. அடுத்த மாசம் உங்களை எதிர்பார்க்கிறோம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அவங்க ஓசூர்ல இருந்து சொன்னது மாதிரி இந்த வயசுல 4வது வாரம்னா பல கடைசி வாரம்னா ஐயா வந்துருவாங்கன்னு பாக்குறது கூட கிடையாது. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். சுசிலாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி இளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சுசிலா இப்ப வரீங்களா? உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன். ஓகே. அடுத்ததாக சபரீஷ் சுந்தர வடிவேல் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. ஐயா, எனக்கு ஒரு கேள்வி வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்க ஐயா, அதாவது இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஞானிகள் வந்து அவங்க வந்து இந்த வித்து சக்தியை வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க. இப்ப மத்தவங்க எனர்ஜியை வேஸ்ட் தான் பண்றாங்கன்னு சொன்னீங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்ப இந்த மாடர்ன் ப்ராப்ளம் நிறைய உங்களுக்கு சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், இந்த போனோகிராஃபி அதெல்லாம் வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய $multi-million பிசினஸ் இல்லை இல்லைங்கய்யா. இப்போ அதனால வந்து அதுக்கு வந்து மாடர்ன் சொல்யூஷன் எதுவுமே இல்லையே, அது கேக்குறாங்க ஐயா. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சொல்யூஷன்ங்கிறத நம்ம மகரிஷி நல்லா சொல்லி கொடுத்தாரு. நான் ஐம்புலன்களை எப்பொழுது கட்டுப்படுத்தி அதற்கு நாம ராஜா ஆகிறோமோ அதுதான் ராஜயோகம். நீங்க ஐம்புலன்களை கட்டுப்படுத்த வேண்டியது உங்கள் கடமை இல்லையா? சரிங்க ஐயா. அதான், அதுக்கு மேல நம்ம ஒண்ணு எல்லாருமே அவங்களுடைய தனி மனித மனோசக்தி தான். அதை இதாவது 63 கலவையும் கற்றுமர 63 கலையும் தெரிந்துகொள்ளுங்க. அது மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுட்டு இதெல்லாம் தேவையில்லாதுன்னு உணர்ந்து அது விடுபட்டு வருவதுதான் யோகம். ஓஹோ, சரிங்க ஐயா. இல்ல உண்மை கரெக்டா? கரெக்ட் தான், சொல்றது கரெக்டா தான் இருக்கு. தப்பு செஞ்சுட்டோம், தப்பு செஞ்சாச்சு, ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு என்ன விடுதலைன்னா இதுதான் யோகா. விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து காமிக்கணும், மற்றவங்களுக்கு வாழ்ந்து காமிக்கணும், முன்னுதாரணமா இருக்கணும். சார், நமக்கு வேற எதுவுமே வேண்டாம். நம்ம ஒரு வாழ்க்கை மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்குமாறு வாழ்ந்து காட்டுங்கள் சமுதாயத்தில், அது போதும். சரிங்க ஐயா, ரொம்ப சிறப்பான பதில். நன்றி ஐயா. இல்ல, நான் சொன்னது ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல, தப்பு இல்லைங்க, கரெக்டா சொல்றீங்க. ரைட். அது நம்மளுடைய கடமை. நம்ம பிறரை மாத்த முடியாது, நம்மளதான் மாத்திக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. ஐயா நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக TKP செல்வம் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்க. TKP செல்வம் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்கய்யா. உமையாளம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். உமையாளம்மா வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க சொல்லுங்க செல்வம். சொல்லுங்க பேசுறேன். அரக்கோணம் ஜோதினர் மனவளம் கலை மன்றத்தை வந்து பேசுறேன் ஐயா. சொல்லுங்க. பேசுற பேராசிரியரா இருக்கேன். உங்களுடைய ஸ்பீச் அவ்வளவு அருமையா இருந்த ஐயா. ஒவ்வொரு பாயிண்டும் அந்த இதுவங்க படத்தை போட்டு அவ்வளவு அழகா தெல்ல தெளிவா, உணவு குழாய் எப்படி, மூச்சு விடுற குழாய் எப்படி, அதே மாதிரி கிளாண்ட் எப்படி, அந்த செக்ஷுவல் கிளாண்ட் எப்படி எப்படி பயன்படுத்தணும், இத்தனை நாள் தெரியாது இந்த ஐயா. இதை மொத்தமே தெரிய வச்சுங்க. மகரிஷி எப்படி சொல்லுவாரோ அதை விட அருமையா இருந்தது. இன்னும் நல்லா இருந்தது ஐயா, ரொம்ப நல்லா இருந்துங்க. இதெல்லாம் நாங்க கேட்கணும், 4 பேருக்கு நாங்க சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. எனக்கு சந்தேகம் எதுவும் இல்லை. உங்களுடைய ஸ்பீச்சே எங்களுக்கு தெல்ல தெளிவா, நிதானமா, பொறுமையா அவ்வளவு அழகா இருந்த ஐயா. நீ எங்களை தான் வாழ்த்தணும். புத்தாண்டு நல்வாழ்த்து அனைவருக்கும். உங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்து. நன்றி ஐயா. நான் வாழ்த்து சொல்ல முடியாது. நான் துணை பேராசிரியர் மன்றத்திலயும் நிறைய கிளாஸ் எடுக்கிறேன், காலையில போயிட்டு செய்யறேன். மகரிஷி செஞ்சதுனால என்னுடைய ஹார்ட் அட்டாக் வந்தது கூட ஹார்ட் அட்டாக் வராத மனித மாதிரி எல்லா எக்ஸசைஸும் செய்யறேன் ஐயா. அவருடைய ஆசீர்வாதம்
உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நான் நல்லா இருக்கேன் ஐயா. வாழ்த்த தான் போன் பண்ணேன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். அடுத்ததாக உமையாளம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. வாய்ப்பு நன்றிமா ஐயா. செல்வம், நீங்க மியூட் பண்ணிக்கங்க. நான் மியூட் பண்ணிட்டேங்க. ரைட். உமையாளம்மா பேசுமா. வாழ்க வளமுடன். வாழ்க்கை உண்டானே ஐயா. இந்த பெனிஃபிட் சொன்னீங்களங்க ஐயா, அது மட்டும் திருப்பி கேட்கிறேங்க ஐயா. எதுமா இதுல நீங்க செய்யறதுனால பயன்னு சொன்ன மாதிரி இருந்ததுங்கய்யா. பயன்களா? ஆமாங்க. பயன்கள் எல்லா யோகாவுக்குமே ஒண்ணுதாம்மா. நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் உதவும், மன அழுத்தத்துக்கும் உதவும், மன உணர்ச்சிகளுக்கும் உதவும், உடல் நலத்திற்கும் உதவும். இது எல்லா யோகங்களுக்கு இருக்கிற பெனிஃபிட் தான் இதுல இருந்து வருதுமா. இது ஒண்ணும் ஸ்பெஷல் இல்லைம்மா. மனம் அமைதியாக இருக்கும், மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும். அந்த மன அமைதி கிடைச்சாலே போதும், உடல் நன்றாக இருக்கும், நம்மளுடைய ஆன்மீக வாழ்வும் நன்றாக இருக்கும், தவ வாழ்க்கை நன்றாக இருக்கும். இது எல்லா தவங்களுக்கும் உரிய ஒரு நன்மைகள் தான்மா. இது ஸ்பெஷல் இல்லை. வாழ்க வளமுடன். சிறப்புங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக இந்திராணி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கேளுங்க உங்க கேள்விக்கு. சாரி ஐயா, நான் ஆரம்பத்துல வர முடியல, கடைசியாதான் வந்து கேட்டேன். அந்த பிந்து சக்கரம்னா என்னன்னு தெரியல எனக்கு. இன்னொன்னு வந்து, நீங்க உணவு குழல் மூச்சு குழலும் ஒண்ணுதான்னு சொன்னீங்க. அது தனியா பிரியுது, ஒன்னா வந்து தனியா பிரியுதுன்னு சொன்னீங்க. நான் மூச்சு குழல், உணவு குழல், காற்று குழல் எல்லாம் மூணும் தனியா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ரெண்டுதான். மூச்சுக்குழலும் காற்றுக்குழலும் ஒண்ணுதான். ஒண்ணு. இந்த ரெண்டு, அதனாலதான் சாப்பிடும்போது எங்காவது பேசிட்டு சாப்பிடும்போது புறை ஏறிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, உணவு குழலுக்கு போறதுக்கு பதிலா அந்த உணவு மூச்சுக்குழலுக்கு போயிருது. அத கேட்கதான் ஐயா நான் கூப்பிட்டேன். எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்ன வண்டியில வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஆப்ரேஷன் கிராக் ஆயிருக்கு இந்த போன்ல, ஹார்ட்ல, லங்ஸுக்கு பக்கத்துல. அது ஆப்ரேஷன் பண்ணலாம், ஆனா வயசு ஆயிடுச்சு, 82 வயசு அப்போ அவங்களுக்கு ஆயிடுச்சு, பண்ண முடியாது, நீங்க பாத்துங்கன்னாங்க. ஆனா நாளாக என்னாச்சுன்னா, அவங்க சாப்பாடு தானா எடுத்து சாப்பிட முடியல. அட்டெண்டர் தான் எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தது. அந்த சாப்பாடோ தண்ணியோ மாத்திரையோ அவங்க கவனமா முழுங்கலன்னு சொன்னா அது என்ன ஆயிடுதுன்னா, அந்த காற்று லங்ஸுக்கு போயிடுது. அது புறையேறிடுது. புறையேறினா நம்மளாம் தலையில் தட்டி முதல்ல தட்டினா சரியாயிடும். ஆனா அவங்களுக்கு என்ன ஆயிடும்னா, அப்படியே மூர்ச்சை போட்டு விழுந்துருவாங்க. ரொம்ப நேரத்துக்கு மூச்சு வராது. அதெல்லாம் செயற்கையா அதெல்லாம் இது பண்ணி தட்டி குத்தி போட்டு எழுந்திருச்சு குலுக்கி என்னென்னமோ, இதுக்கு வைத்தியமே இல்லைன்ட்டாங்க. அவ்வளவு அவங்க பாடியை கஷ்டப்படுத்தின பிறகு அப்படி ஒரு மூச்சு வரும், பெரிய மூச்சா ஒண்ணு வரும். சமயத்துல ஏதாவது பருக்க மாதிரி இருந்தா துப்பிடுவாங்க. இதே மாதிரி நடக்காம ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துட்டு இருந்தோம். அந்த போகாம வேற யாருமே அட்டன் பண்ணாம அவரை அந்த அவர் ட்ரைனிங் எடுத்தவர் அதுக்காக கத்துக்கிட்டாரு. அதனால அவர் எப்படி கொடுக்கணுமோ அந்த டெக்னிக்கை கையாண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு ஐயா. அதனாலதான் உங்களுக்கு நடந்தா அசம்பாவிதம், அதனாலதான் நடக்கும்னு நினைச்சு நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துட்டு இருந்தோம். 2-3 தடவை அன்கான்சியஸ் ஆகி ஆஸ்பத்திரி கொண்டே வச்சு சரியாக்கிட்டோம். ஆனா இப்ப கடைசியா 4 மாசத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா,
ஒன்றும் இல்லை. அந்த இது யாரை கேட்டாலும் அந்த தெறிப்பு அதிகமா இருக்கு, அந்த கிராக் அதிகமாயிடுச்சு ஏஜ் ஆனதுனால. நீங்க லிக்விட் தான் ரொம்ப மோசம். சாப்பாடு கூட குடிச்சிடுறாங்க, சாப்பிடுறாங்க. லிக்விட் குடிக்கவே முடியல. தண்ணி விற்கினா கூட ஒரு தண்ணி கொடுக்க முடியல. அப்படி இருந்து ஐயா இப்ப நீங்க ரெண்டும் ஒண்ணுதான்னு சொல்லும் போதுதான் இவங்களுக்கு இது ஒன்றும் பெக்குலியர் கேஸ் இல்லை, இது சாதாரணமா நடக்கிறதுதானே புரிஞ்சுது. அப்புறம் இன்னொன்னு என்ன, இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? இல்ல, இப்ப உங்க வீட்டுக்காரருக்கு மூக்கு வழியா உடலுக்கு ஒரு டியூப் போட்டு விட்டீங்கன்னா அந்த டியூப்ல எல்லாம் கொடுத்துடலாமா? இந்த புறைய ஏறாது. ஏன்னா ஒருத்தருக்கு புறை ஏறி தொண்டையில இருந்ததுன்னா தட்டுனா வெளியே வந்துடும். கீழே நுரையீரலுக்கு போயிடுச்சுன்னா தட்டுனாலும் வரையாது. அங்க ஏதாவது சீல் பிடிச்சிருச்சுன்னா உயிரே போயிடும். அதனால நடந்தது அதுலயா டாக்டர் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு சொல்றாங்க, அவரோட லங்ஸ்ல முழுக்க கழிவுதான் இருக்கு. சாப்பாடு நீங்க கொடுத்த சாப்பாடு அதுல இருக்கு. அவர் இவ்வளவு நாள் இருந்ததே பெரிய காரியம். ஆஸ்பத்திரியில சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. வேணாம் ஐயா, நீங்க வீட்டுல கொண்டு போய் வச்சு பாத்துக்குங்க, இருங்கன்னாங்க. ரொம்ப பார்த்துட்டு இருந்தோம். கடைசியா ஒண்ணுமே பண்ணலையா, செவனேன்னு படுத்து இருந்தாங்க. ராத்திரி எங்களோட எல்லாத்தையும் நல்லா பேசுனாங்க. ஒரு இட்லி சாப்பிட்டாங்க. காலையில எழுந்ததுல இருந்து பேசலைன்னா எப்பவும் அப்படி இருப்பாங்க, அவங்க மூடி டைப்பு. பேசாம இருந்துட்டோம். நேரம் ஆக ஆக ஒரு மாதிரி கண்ணுல பச்சையாயிடுச்சு அந்த வெள்ளி. ஆமா, அந்த இது பச்சையா போச்சு. அப்புறம் டாக்டர் 2 பேர் வந்து இசிஜி எல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் அவங்க சொன்னாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள படார்னு உயிர் போயிடுச்சுங்க. வேற எந்த இழுக்கல. அதனாலதான் நம்ம கூட சாப்பிடும் போது மத்தவங்க கூட பேசக்கூடாது. நம்மளுடைய கவனத்தை உணவுலே வச்சு கரெக்டா முழுங்கணும். இது பொதுவா 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாமே கேர்ஃபுல்லா இருக்கணும். அது என்னை போல இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது தான் முக்கியம். எனக்கு கூட அது மாதிரி அடிக்கடி நேரம். இப்ப என்ன பத்தி ஒரு கேள்வி ஐயா. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பேசும்போது உதடு காஞ்சு போச்சு, நாக்கு காஞ்சு போச்சு, மேல் அன்னம் காஞ்சு போச்சு. அதிகமா பேசினேன்னா குளற ஆரம்பிச்சிடும். இதுக்காகவே நான் கேள்வியே கேட்கறல. கேட்கணுங்கிறதா இருந்தா கூட நான் கேட்காம இருந்துறேன். இப்ப பாருங்க, நாக்கு குளருது. இது எதுனால ஐயா? இது நம்ம பேசும்போது உமிழ்நீர் வரணும். வயசாயிடுச்சுன்னா அந்த உமிழ்நீர் வராது. நீங்க சாப்பிடும்போது கூட அந்த உமிழ்நீர் வராது. நிறைய தண்ணி குடிச்சுதான் சாப்பிடணும். அதனால அந்த உமிழ்நீர் வராதனால ரொம்ப காஞ்சு போகும்போது வாய் குளரும். வேற ஒண்ணும் இல்லைம்மா. அது ரொம்ப சிரமப்படுறாங்க. யாரோடையும் போன்ல பேச முடியல. சொல்லிருங்க இந்த மாதிரி என்னால அதிகம் பேச முடியல அப்படின்னு 1-2 வார்த்தையில நீங்க முடிச்சிடும். சரி சரி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மறுபடியும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் உங்களோட ஸ்பீச்ச யூடியூப்ல தெரிஞ்சுக்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஐயா மீண்டும் வந்திருக்காங்க. பேராசிரியர் லீலா வினோதன் ஐயா, நீங்க உங்களுடைய சந்தேகங்களை ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டா கேளுங்க ஐயா. ஒரு அகைன் ஒரு சின்ன டவுட் ஐயா. இப்போ நம்ம அநாதக மையத்துல, தட் இஸ் தைமஸ் மையத்துல தைமோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்குது. அது 50 வயசுக்கு மேல அது சுரக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஏதாவது நம்ம மகரிஷினுடைய 9 மைய தவம் பண்றோம், தைமஸ்லயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். பட் இன் அடிஷன் ஏதாவது மெடிசின் இதுக்கு அந்த தைமோசின் ஹார்மோன் காம்பன்சேட் பண்றதுக்கு? ஏன்னா அதனுடைய கடமை முடிஞ்சிடுச்சு. அது கடமை முடிஞ்சதுனால அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அது அப்புறம் நம்ம உடம்புக்கு தேவையில்லை.
அதனால நம்ம அது எப்படி நம்ம முடி நரைச்சிடுச்சுன்னா கருப்பு பண்ண முடியாதோ அந்த மாதிரி அது அதோடைய வேலையை முடிச்சுட்டு நிறுத்திடுச்சு. அதனால நமக்கு காஃப், செஸ்ட் பெயின் இதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. சரிங்க சரிங்க. அதான் மெடிசன் ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல மெடிசன் இல்ல, கவலைப்பட வேண்டாம். ரைட். இயற்கையாக நடக்குது. வாழ்க. அது குழந்தைகளுக்கு தான் எக்ஸ்ரேலே கண்ணுக்கு தெரியும், பெரியவங்களுக்கு எக்ஸ்ரேல கண்ணுக்கு தெரியாது. வாழ்க வளம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். புதுசு புதுசா டவுட் எல்லாம் கேக்குறீங்க. இந்த மாதிரி கேட்டாதான் மத்தவங்களுக்கும் அந்த விளக்கம் கிடைக்கும். அதுக்காக தான் சொன்னேன், எங்களுக்கும் தெரிஞ்சுக்க இதெல்லாம் ஒரு வாய்ப்பா இருக்கு. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வாசுதேவன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ப்ராஸ்டேட் கிளாண்டும் சுவாதிஷ்டானமும் ஒண்ணுங்களா ஐயா? எதுங்க? ப்ராஸ்டேட் கிளாண்ட் சுவாதிஷ்டானமும் ஒண்ணுங்களா? இல்ல மாஸ்டர் கிளாண்ட் வந்து பிட்யூட்டரி. மாஸ்டர் கிளாண்ட் மாஸ்டர் கேக்கலங்க அவரு. மாஸ்டர் கேக்கல. ப்ராஸ்டேட் வந்து சுவாதிஷ்டானம். சரிங்க. அதே மாதிரி மனோன்மணியும் பிந்து சக்கரமும் இல்ல, மனோன்மணியும் பிந்து சக்கரமும் ஒன்னா இருக்குமாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். அது ப்ரூவ் பண்ணல. அதனாலதான் மனோன்மணியத்திலிருந்து வருகின்ற அந்த மெலட்டோனின் அதோட டிஎம்டின்னு இன்னொரு புதிய மாலிகுல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து அடுத்த உலகத்துக்கு நமக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பிந்து சக்கராவும் அதே மாதிரி கனெக்ஷன் கொடுப்பதனால பிந்து சக்கராவுக்கு உரிய ஒரு சுரப்பி டிஎம்டியாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளம். வாழ்க வளம். சிறப்புங்க. வாழ்க வளமுடன். அதாவது இந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கும் தெளிவு கிடைக்குதுங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக இப்ப மூலாதாரத்துலதான் நம்ம அந்த நீங்க மணிப்பூர் சுவாதிஷ்டானம் தான் நம்மளுக்கு வந்து இதுன்னு சொன்னீங்க. நம்ம வந்து மூலாதாரம் தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். சோ அது வந்து மூலாதாரங்கிறது குழந்தை, சுவாதிஷ்டானங்கிறது இளமை பருவம், மணிப்புரங்கிறது நடு நிலைமை, பசி உணவு, அநாகதம்ங்கிறது கொஞ்சம் வயசாய் மேல போறோம். ஓகே ஓகே. விசுத்தி மேல போக போக வயசாயிட்டே போகுதுன்னு நினைச்சேன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இறுதி அன்பராக மாரி முத்தையா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்க. கேளுங்க. சொல்லுங்க, பேசுங்க. கேக்குதுங்க ஐயா? கேக்குதுங்களா? அறிமுத்து, நீங்க பேசுறது கேட்கல. கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. இப்ப நம்ம இந்த கேளுங்க பார்க்கலாம், புரியுதான்னு பார்க்கலாம். ஐயோ பேசுங்கய்யா. ஐயா, இப்போ நம்ம விந்து சக்கரமும் நம்ம 9 மையமும் ஒரே மாதிரி தானங்க இருக்கு ஓரளவுக்கு, இல்ல? ஹலோ, சொல்லுங்க. 9 மையத்தவம் விந்து 9 மையத்தவம் பண்றோம். அதோட சேர்ந்து இது அப்படியே ட்ரை பண்ணலாமாங்க? அப்படியே நம்ம வேதாத்திரத்துல இந்த மாதிரி சொல்லி கொடுக்கல. அதனால வேதாத்திரத்தை ஃபாலோ பண்றவங்க 9 மைய தவத்தை தனியா செஞ்சுக்குங்க. இதுல உங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருந்ததுன்னா மறுபடியும் கொஞ்சம் கூகுள் எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் உட்கார்ந்து தனியா ஒரு தவமா பண்ணிக்கங்க. எனக்கு வந்து அத்தாரிட்டி இல்லை, இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வேண்டிய அதிகாரம் எனக்கு இல்லை. இது நான் உங்களுக்கு ஒரு ஆனா அத மாதிரிதான் இது நம்ம 9 மைய தவம் மாதிரி தான் அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அறிவு, எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக இது கொடுக்குறேன். நம்ம சிலபஸ் என்னால மாத்த முடியாது. அது கேட்கலைங்கய்யா. இப்ப நீங்க விந்து சக்கரம் வந்து நம்மளுடைய அந்த விரிசி அதனுடைய பாயிண்ட் எங்க சொன்னீங்கன்னா நம்ம அநாகத்துக்கு தான் சொல்றீங்களா? அப்படிதானங்கய்யா? அநாகதத்துக்கும் துரியத்துக்கும் நடுவுல. அநாகதத்துக்கும் துரியத்துக்கு நடுவுல அப்படி
ஆகினைக்கும் துரியத்துக்கும் தாங்கய்யா சொன்னீங்க. ஆகினைக்கும் துருவத்துக்கும் ம். ஆகினைக்கும் துரியம் ஆகினைக்கும் சகசிரார்த்தம். சரிங்க. நன்றிகள். வாழ்க்கை ஐயா, இப்ப எனக்கு என்னன்னா ஒரு கேள்விங்கய்யா. இப்ப வந்து நம்ம 9 மைய தவம் பண்ணும்போது அதுவும் இன்க்ளூட் ஆயிடும் இல்லைங்களையா? ஆமாமா. அதுக்குன்னு தனியா பண்ண வேண்டாம். அதனாலதான் மகரிஷி நமக்கு இது ஆட் பண்ணல. அதான் அதுலயே கவர் ஆயிடும். ஆமா, அதனாலதான் அது மூலமாவும் நம்ம பிரபஞ்சத்துக்கு போயிடுறோம். அதனால இது மூலமா ஏன் பிரபஞ்சம் போகணும்? அதான் அதுவே கூட நம்ம கவர் பண்ணிட்டா போற மாதிரி. அதுதான் உண்மை. ஆமா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாங்களே. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே